பாருங்க ஆமி வாகனங்கள்லாம் போகுது. அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த மண்சிலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள். ஆணிக்காக அல்லது இனவாத அடிப்படையிலே. இந்த அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டுமா வேண்டாமா? நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதியை வழங்குகிறோம். லட்டி இருக்கு. பிரவுன் ரோட்டிலேயே நீங்கள் எவ்வளவு பஸ்ஸுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்க. போலீஸாக நிற்கிறோம் இந்த கடமையில். வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவகிறேன். நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் கொக்கிவிலுக்கு வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்டா, யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நேற்று வந்திருந்தார், வேலனைக்கு வந்திருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பின்னேரம் மானிப்பாய், அதே மாதிரி இன்றைக்கு காலமே மீசாலைக்கு வந்திருந்தார். இப்போ பின்னேரம் 2 மணிக்கு கொக்குவிலுக்கு வர கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரிக்கு தான் நாங்கள் வந்து போதைக்கு எதிரான ஒரு மாநாடு மாதிரி ஒன்று நடக்க போகுது, அதுக்கு வரார். பின் அதனால் இன்றைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கதைக்க போகிறான்றதை பார்க்குறக்காண்டி உங்களுக்கு காட்டுறக்காண்டி போய்கொண்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொக்குவில் பகுதியில் அதிகமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இது ப்ரௌன் ரோட். அந்த ப்ரௌன் ரோட் வந்து அதில் வந்து மறைச்சிருக்கணும். இதுலேருந்து எந்த வாகனமும் உள்ளுக்க போயிடாது, அங்கே இருந்து வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய யாழ்ப்பாண நிலவரப்படி ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கு. என்னென்னா, யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவில் இன்றைக்கு சிடிபி பஸ்ஸாக காண கிடைக்கலண்டு. ஆனால் அவ்வளோ சிடிபி பஸ்ஸுகளும் இதுக்கு உலாவறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னாட்டா மக்களை ஏற்றி இறக்கி கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன மாதிரி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். ஜனாதிபதி என்ன மாதிரி கதைக்கிறார் என்ன நான் பார்க்கலாம். பஸ் தான் போகுதுன்னு பாருங்க. யாழ்ப்பாணம் பவுனி அவசரம் இதுக்கான உலக ஓடிக்கொண்டு தெரியுது. ப்ரௌன் ரோட்டிலேயே நீங்கள் எவ்வளவு பஸ்ஸுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா பொது சேவையில் ஈடுபட வேண்டிய பஸ்ஸுகள் எல்லாமே இங்கே தான் நிற்கிது. அதே மாதிரி இன்றைக்கு மக்கள் பெரிதும் வந்து அல்லோலப்படி நம் பஸ்ஸுகள் தூர இடங்களுக்கு போகிற பஸ்ஸுகள் இல்லாமல் எல்லாம் பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். அதை இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு பாருங்க. எங்களெல்லாம் அப்படியே பஸ்ஸுகளாக இருக்குது. பஸ்ஸில் மக்கள் வந்து இறங்கி இருக்கணும் பாருங்க. எவ்வளோ போலீஸ் வாகனங்கள் எல்லாம் நிற்குதுன்னு பாருங்க. பாருங்க அதுலாம் கணக்க போலீஸ் வாகனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸுகள் எல்லாம் வந்து இறங்கி இருக்கணும் போலீஸார். பாருங்க ஆமி வாகனங்கள்லாம் போகுது. பாருங்க இவ்வளோ போலீஸார் நிற்கிறோம் இந்த கடமையில். பாருங்க போலீஸ் காரெல்லாம் போய் கொண்டிருக்கு. கிட்ட வந்துட்டோம் தொழில்நுட்ப கல்லூரிக்கு பக்கத்தில். எவ்வளோ மக்கள் வந்திருக்கணும் பாருங்க. பஸ்ஸுகளில் உணர்ந்துராக்கி இருக்கணும். அப்படியே வேற வந்து இறங்கி உள்ளுக்க போய் கொண்டிருக்கணும். வந்துக்கிறீங்க என்ன மாதிரி முதல் தடவை பார்க்க போறீங்களா? முதல் தடவை பார்க்க எங்களோட ஊரு தான் முதல் தடவை வந்துக்கிறேன். நாங்கள் இங்கே பார்க்க வந்துட்டோம். ஓகே, நீங்க என்ன இடத்துல வந்தீங்க? பஸ்ஸில் வந்தீங்க. ஓகே, நிறைய பேர் நடந்து உள்ளுக்கா போய் கொண்டிருக்கணும். இப்போ நாங்களும் உள்ளுக்கா போகிறோம். அப்படியே இதில் எதுக்குள்ள போகிறோன்னு தெரியல. எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறோம் பாருங்க. நான் நச்சும் பார்க்கல. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு பாருங்க. நினைக்கிறேன் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கணும் மக்கள். இதில் பாருங்க, சரியான ஒரு பாதுகாப்பு கடமையில் போலீஸார் ஆமி எல்லோரும் ஈடுபட்டிருக்கணும். இப்படி நாங்கள் உள்ளுக்க வந்து போகிறோம். பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன்டா வேறொரு பக்கத்தால் போகணும், அனுமதி எடுக்கணுமா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் தொழில்நுட்பவியல் கல்லூரி, காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜெஃப்னா. இப்போ நாங்கள் உள்ளுக்க வந்துட்டோம். இதுக்குள்ளலாம் நாங்கள் போகணுமா? நீங்கள் நினைச்சும் பார்க்க மாட்டீங்க இப்படி ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடக்கிறது. நினைக்கிறேன் இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இங்கே யாழ்ப்பாணத்துலேயும். அவ்வளவு கதிரில் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறேன். அவ்வளோ வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்குது. ஏற்ற நாட்டை உருவாக்குவோம் துணிப்பொருளில் வந்தால் இது நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய இராணுவ வீரர்கள், கடற்படை வீரர்கள் எல்லாருமே வருகினோம். இது வந்து அரசாங்க யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரால் மேற்கொள்ளப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அதில் ஜனாதிபதியும் வந்து பங்கேற்கிறார். செக்கிங்கை முடிச்சவொன்று உள்ளுக்க வந்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. கூட மக்கள் பாருங்க, ஃபுல்லாக மக்கள் கூட்டம் தான். அதே மாதிரி எந்த இடத்துல போய் நிற்கிறேன்னு தெரியல, அந்தளவு க்ரௌடாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு பொதி கொண்டு வந்திருக்கணும். இந்த பேக்குக்குள்ளே வந்தது பனஸ் தந்திருக்கணும். எல்லாரும் கொடுத்துருக்கணும். எல்லாரும் வந்தா இது வந்து இந்த தேசிய செயற்பாடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பிரசுரம் இருக்குது. அதே மாதிரி ஜூஸ் இருக்குது, தண்ணி போத்தல் இருக்குது, லட்டு இருக்குது. நல்லா தான் இருக்கு. தந்த கையேடுல போதைப் பொருட்களை வேரோடு ஒழிக்கும் சவாலை ஏற்க தயாரிச்சு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்கணும். எல்லாமே கொடுத்துருக்கிறேன் இந்த எல்லாருக்கும். மாகாணத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையினுடைய குழு உறுப்பினர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிரதம அதிதிகளோடு இணைந்த குழு உறுப்பினர்கள் தற்போது இந்த மேடைக்கு வருகை தர இருக்கின்றார்கள். கருணாநாதன் இளங்குமார், ஷண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தன், இவகைகள ராஜ்ய ஆரட்சகர் இந்த வாய்ப்பிற்கு விற்பனை தயாரிப்பு செய்யப்பட்டிருந்த கேரள கஞ்சா 77 கிலோ 405 கிராமுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இந்த வெற்றிகரமான சூழ்நிலையை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் 13 பேருக்கு போலீஸ் அதிகாரிகளுடைய பரிசீலனையில் இருந்து 3,10,000 ரூபாய் பெறுமதியான பரிசு நிதி வழங்க வைக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மத தலைவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் செயலாளர்கள், போலீஸ் மா அதிபர், ராணுவ தளபதி, அதே போன்று இங்கு வந்திருக்கும் ராணுவ வீரர்கள், அதே போன்ற அரசு அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், அதே போன்று மாவட்ட அதிபர் உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். මාමේ යාපනයේ දිස්ත්‍රික්කයට ඇවිල්ලා විවිධ අවස්ථාවල මෙහි වෙසෙන ජනතාව මුණ ගැහිලා තිබෙනවා. நான் பல தடவைகளில் யாழ்ப்பாணத்திற்கு வந்து வருகை தந்து இங்கிருக்கும் மக்களை சந்தித்திருக்கின்றேன். ඒ සෑම අවස්ථාවකටම වඩා සුවිශේෂී අවස්ථාවකට තමයි අද මා සම්බන්ධ වන්නේ. அந்த அனைத்து சந்தர்ப்பங்களையும் விட மிகவும் விசேடமான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தை கருதுகின்றேன். යම් කවරක්වත් නෙවෙයි. அது வேறு ஒன்றுமல்ல, අපේ රට, எமது நாடு, අපේ තරුණ පරම්පරාව, எமது இளம் பரம்பரை, අපේ රාජ්‍ය යන්ත්‍රණය எமது அரசத்துறை මුළුමනින්ම ගිලගනිමින් முற்றுமுழுதாக තිබෙන මත්ද්‍රව්‍ය උවදුර පරාජයට පත් කිරීම අරමුණින් තමයි අද අපි තම නාසල මුණ ගැහෙන්නේ. முற்றுமுழுதாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த போதை வஸ்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நாங்கள் இன்று அனைவருமே சந்தித்திருக்கின்றோம். අපේ රටක් හැටියට විශාල බලාපොරොත්තු සහ අපේක්ෂාවන් තිබෙනවා. நமக்கு ஒரு நாடு என்ற அடிப்படையிலே விசேடமாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் இருக்கின்றன. අපේ රට ලෝකෙ දියුණු රටක් බවට පරිවර්තනය කළ යුතුයි. நமது நாட்டை உலகிலேயே மிக சிறப்பான ஒரு நாடாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. අපේ රට තුළ නීති විධානයේ ආධිපත්‍යය තහවුරු කළ යුතුයි.
நமது நாட்டில் இந்த சட்டத்துறை எல்லாத்துக்கும் சமனாக நடைமுறைப்படுத்த வேண்டும். අපේ රට තුළ ශක්තිමත් ආර්ථිකයක් ගොඩනැගිය යුතුයි. நமது நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதாரத்தை அமைக்க வேண்டும். අපේ රට තුළ සාමකාමීත්ව සහෝදරත්ව විශ්වාසය ගොඩනැගිය යුතුයි. நமது நாட்டிலே அமைதியான நிலவும் சகோதரத்துவம் வாழும் மக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். ඒවා හොඳ රටක් අපේ දරට හොන අනාගතයක් වෙනුවෙන් අවශ්‍ය වෙන කරුණු. நமது நாட்டிலே இந்த நாட்டை சிறப்பான ஒரு நாடாக அமைக்கும் அந்த தேவை நமக்கு இருக்கின்றது. එහෙත් අද මේ සියලු අපේක්ෂාවන් සහ බලාපොරොත්තු එක් අභියෝගයක් හමුවේ යථාර්ථයක් බවට පත්වීමේ අනතුරකට මුහුණ දෙනවා. என்றாலும் ஒரு விடயம் தொடர்பிலே நாம் அனைவருமே இந்த விடயம் சிறப்பான நாட்டை அமைக்கும் விடயம் ஒரு சவாலாக இன்று காணப்படுகின்றது. ඒ අනතුර තමයි මේ විස මාත්‍රාව අනතුර. அந்த அச்சுறுத்தல் தான் இந்த விசைப்போதை அச்சுறுத்தல். කිසිදු තැනක් எந்த ஒரு இடத்தையும், කිසිදු පුරවැසියෙක් எந்த ஒரு பிறையையும், කිසිදු නගරයක් எந்த ஒரு நகரத்தையும் ගමක් වේගකින් තොරව මේ කේසයෙන් පැතිරෙමින් තිබෙනවා. கிராமம் என்ற அடிப்படையில் இல்லாமல் இந்த அச்சுறுத்தல் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்கின்றது. මේ විශ්වයේ පරාජයට පත් කළ යුතුයි. இந்த அச்சுறுத்தலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். එයි ஏன்? ඔබ දන්නවා உங்களுக்கு தெரியும், අපේ රටේ අම්මලා තාත්තලා තමන්ගේ දරුවෝ පිළිබඳ විශාල අපේක්ෂාවක් යුතුව நமது நாட்டிலே அனைத்து பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் தொடர்பாக பெரியதொரு எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள். වටනවා විශාල බලාපොරොත්තු යුතුව තමන්ගේ දරුවන් விசேடமான ஒரு අපේක්ෂාවන් සහිත ඉදිරියට ගෙනියනවා. எதிர்பார்ப்புடன் நாம் அனைவரும் இருக்கின்றோம். ඒකේ දෙමෝපියන්ගේ සියලු බලාපොරොත්තු මේ විශ්ව මාත්‍රාවකට ගොදුරුණු දරුවාගේ වේසන විසින් අඩපණ කර තිබෙනවා. அந்த எதிர்பார்ப்புள்ள பெற்றோர்களின் அந்த எதிர்பார்ப்புகள் இந்த விசைப்போதுக்கு அடிமையான பிள்ளைகள் காரணமாக அதை மங்கி போயிருக்கின்றது. ඒකට දුප්පත් පවුලක්ද පොහොසත් පවුලක්ද දෙමළ සිංහල මුස්ලිම් වේදකින් තොරව මේ වේසනේ පැතිරෙමින් තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் பணக்கார குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள், சிங்கள குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள், முஸ்லிம் குடும்பங்கள் என்று எந்த ஒரு வேறுபாடுமின்றி இந்த அச்சுறுத்தலுக்கு அனைவருமே இரையாக இருக்கின்றார்கள். මේ මද්ද්‍රව්‍ය විසින් උපයා ගන්නා අධික ධනය இந்த போதை வஸ்து வியாபாரத்தினூடாக சம்பாதித்துக் கொள்ளும் பெரியதொரு பணம், ඒ ධනයේ බලය විසින් අපේ රාජ්‍යාන්තරයට අතපොවලා තිබෙනවා. அந்த பணத்தின் பணமாக இந்த அரச இயந்திரத்தை ஆட்டி படைக்கின்றார்கள். අපි ඒක දන්නවා. எங்களுக்கு அது தெரியும். බන්ධනාගාර ඇතුලේ சிறைச்சாலைகளுக்குள் අත්අඩංගුවට පත් මේ ව්‍යාපාර කරමින් ඉන්නවා. கைதானவர்களும் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ඉතාමත් කාර්යක්ෂම සේවයක් අපේ පොලිසිය කරන ගමන් කීප දෙනෙක් මේ ව්‍යාපාරයේ ගොදුරුවට පත් තිබෙනවා. மிகவும் ஒரு சிறப்பான சேவை போலீஸ் துறை நடாத்தும் அதே நேரத்திலே ஒரு சில போலீசார் இதற்கு இரையாகி இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அதே போன்று சுங்கவரி திணைக்களம், எமது வாகன பதிவு செய்யும் திணைக்களம், இமிகிரேஷன், உள்வரவு வெளியுறவு அமைச்சு, இந்த திணைக்களங்கள் பணிபுரியும் மிகவும் எளிமையான மிகவும் சக்தி இல்லாத நபர்களும் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த அரசு துறையிலேயே சில இடங்களிலும் அரசு அதிகாரிகள் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள், கைது செய்திருக்கின்றார்கள். राज्य सेवे මේ මාත්‍රාවේ ව්‍යාපාරිකයන්ගේ පොදුරුවට පත් වෙන්න තිබෙනවා. අපි රටක් එක ගමන් කරමින් තිබෙනකෝ කොහොමද කියලා මම උන්වහන්සේලාගෙන් දැනගන්න කැමතියි. எமது நாட்டு அரசு துறை, எமது நாட்டு பாதுகாப்பு துறை, எமது பெற்றோர்கள், சில பிள்ளைகள் இதற்கு இரையாக இருந்தால் இந்த நாட்டை நாங்கள் எங்கு கொண்டு போய் சேர வேண்டும்? ඒ නිසා අනිවාර්යයෙන් මේ ව්‍යාපාරය පරාජයට පත් කරන්න ඕනේ. ஆகவே கட்டாயமாக இந்த அச்சுறுத்தலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். මේ ව්‍යාපාරය වර්ධනය කෙසේද? இந்த துறை அபிவிருத்தி அடைந்ததே, வளர்ந்ததே ප්‍රධාන වශයෙන් දේශපාලන රැකවරණේ මේ කුඩු ව්‍යාපාරයෙන් තිබුණා. பிரதானமாக அரசியல்வாதிகளின் அனுசரணை இந்த போதை வஸ்து துறையோட தொடர்பு இருந்தது. සමහර පළාතක දේශපාලකයන් ඒ කුඩු ලේබල් හඳුන්වන්න පටන් ගත්තා. சில பகுதிகளிலே அரசியல்வாதிகளே அந்த போதை வஸ்துன்ற பெயரை சொல்லித்தான் அழைத்தார்கள். අපි ඔබට එක සහතිකයක් දෙන්නවා. நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதியை வழங்குகிறோம். නැවත අපේ රටේ කුඩු ව්‍යාපාරයන්ට දේශපාලන රැකවරණ නොලබන ආණ්ඩුවක් මේ රටේ ජනතාව ගොඩනගලා තිබෙනවා.
மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டிலே அந்த போதை வஸ்துக்கு இரையான அல்லது போதை வஸ்துடன் தொடர்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்றோம். அதை தொடர்ந்து நாங்கள் நடாத்தி செல்கிறோம். சில நேரம் இதை தடுக்க இருக்கும் சில நிறுவனங்களில் கூட பிரதான நபர்கள் கூட இந்த போதை வஸ்துடன் தொடர்பு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். கைது செய்ய நாங்கள் செய்திருக்கின்றோம். அவற்றை சாட்சிகளுடன் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கும் நிறுவனங்கள் அதில் மேல்மட்டத்தில் நபர்களை கூட இந்த வியாபாரத்துடன் தொடர்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வியாபாரிகள் அவற்றை நாங்கள் நிறுத்த வேண்டும். நான் நினைக்கின்றேன் எமது பாதுகாப்பு செயலாளர், எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், எமது போலீஸ் அதிபர், எமது முப்படை தலைவர்கள் இவர்கள் யாருமே இந்த பாதாள உலக கோஷ்டிகளுடன் அல்லது போதை வஸ்து வியாபாரிகளுடன் தொடர்பு இல்லை என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். ஒரு காலகட்டத்திலே இந்த அதிகாரிகளை காசு கொடுத்து வாங்கினார்கள், கொள்வனவு செய்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த அதிகாரிகள் போதை வஸ்து வியாபாரிகளுக்கு அடிபணிந்து செயல்பட்டார்கள். இன்று முற்று முழுதாக மாறி இருக்கின்றது. இந்த கைது செய்ய இருக்கும் இந்த துறை இன்று சுத்தமாக இருக்கின்றது. ஆனால் இன்னும் சில இடங்களிலே ஒரு சில சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். நான் அந்த அனைத்து அதிகாரிகளிடம் கேட்டு நிற்பது, அந்த தொடர்புகளை இன்றே நீங்கள் விலக்கி விடுங்கள். எங்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு 2 பாதைகள் தான் இருக்கின்றன. ஒன்று, அந்த தொடர்பை நீக்குங்கள், அல்லது அந்த துறையிலிருந்து நீங்கள் நீக்குங்கள். அந்த போதை வஸ்து தொடர்புடன் இருப்பவர்கள் எமது அரசு அதிகாரிகள் தொடர்புகளை நாங்கள் ஒன்றாக நீக்குவோம். எங்களுக்கு தெரியும், பாதுகாப்பு துறையில் போலீசார் எவ்வளவோ கஷ்டப்படும் தலைவர்கள் காணப்படுகின்றார்கள். அந்த அதிகாரிகள், சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளுக்கும் ஏழடப்படுத்தும் சம்பவம் தான் போதை வஸ்து விற்பனையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் அந்த ஒரு சில அதிகாரிகள். ஆகவே எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் இந்த போதை வஸ்து ஒழிப்பு திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அதை முற்றுமுழுதாக நாங்கள் தடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு காலத்திலே ஒரு கருத்திருந்த சமூகத்திலே ஏதாவது போதை வஸ்து தொடர்பான தகவலை போலீசாரிடம் சொன்னால் அந்த தகவல் போதை வஸ்து வியாபாரியின் காதிலே அவற்றை கேட்கப்படும் என்று. அவை சில இடங்களிலே ஏற்பட்ட சில சம்பவங்கள் ஆகும். ஆகவே ஒட்டுமொத்த போலீசாருக்கும் அது ஒரு கீழ்த்தரமான சம்பவமாக இருந்தது. ஆகவே அதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, எமது நாட்டின் பொதுமக்கள் இதை தொடர்பாக மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், உங்களது பிள்ளை இந்த போதை வஸ்து அச்சுறுத்திலே இரையாகினார். என்ன நடக்கும்? அந்த பிள்ளையின் ஒரு எதிர்காலமே இருண்ட ஒரு எதிர்காலம். பிள்ளைகள் பெரும் எதிர்பார்ப்புடன் தான் பிள்ளைகளை வளர்ப்பார்கள்.
கிராமங்கள் முற்றாகவே சரிவடையும். கிராமத்திற்குள் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையான குடும்பம் என்று முழு கிராமமே அவற்றை ஓரம் காட்டுவார்கள். மக்களுக்கு முகம் கொடுக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். முழு வீடு அதன் இரையாக மாறும். மிகவும் ஏளனமான இதுகள் வெட்கமான சம்பவங்கள் இடம்பெறும். நமது நாட்டிலே இளைஞர்கள் கணிசமானவர்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு இரையாக இருக்கின்றனர். அது இந்த நாட்டு பெற்றோர்களுடைய பிள்ளைகள். எல்லா பெற்றோர்களையும் போன்று அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர்களும் அன்பாக இருந்தார்கள். ஆனால் அந்த பிள்ளை இன்று சமூகமே ஓரம் காட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு அரசு என்ற அடிப்படையிலே அரசாங்கத்துக்கு இருக்கும் பொறுப்புகள் என்ன? இந்த அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும். இந்த நடவடிக்கையை ஒருபோதும் பின்னால் கொண்டு போக மாட்டோம். இதை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூற விரும்புகிறோம். இந்த வடக்கு இளைஞர்கள் ஒரு காலம் யுத்தத்தில் சிக்கி மிகவும் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்தார்கள். பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் தொடர்பாக மிகவும் வேதனையுடன் கவலையுடன் இருந்தார்கள். யுத்தம் முடிவடைந்து ஒரு குறுகிய காலத்திலே இந்த பகுதி படிப்படியாக இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலுக்கு இரையாக இருக்கின்றார்கள் அந்த இளைஞர்கள். எங்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் கூறுவது என்ன? எமது பகுதிகளிலும் இந்த அச்சுறுத்தல் பரவி இருக்கின்றது. ஏதாவது செய்து இதிலிருந்து மீட்டு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். ஒரு வீட்டில் ஒரு பொருளை வைத்துக் கொள்ளேயாது, ஒரு சொத்தை வைத்துக் கொள்ளாது, ஏதாவது பணத்தை வைத்துக் கொள்ளேயாது. இந்த அனைமே இதற்கு இரையாக இருக்கின்றது. ஆகவே அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையிலே ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். இதை எப்படியாவது நாங்கள் நிறுத்துவோம் என்ற முடிவு. எமது பாதுகாப்பு தரப்பினர், எமது போலீஸ் துறை மிக உறுதியாக இருக்கின்றார்கள் இந்த அச்சுறுத்தலை தோற்கடிப்போம் என்று. ஆகவே எங்களுக்கு மக்களாகிய உங்களது ஒத்துழைப்பு ஆதரவு தேவைப்படுகின்றது. இந்த அச்சுறுத்தல் கிராம மட்டம் வரையும் நகர மட்டம் வரையும் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்கு. ஆகவே இந்த அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்காக மக்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் கட்டாயம் தேவைப்படும். நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இந்த அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டுமா வேண்டாமா? ஆமா, தோற்கடிக்க வேண்டும். அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையிலும் அரசு துறை என்ற அடிப்படையிலும் இதை தோற்கடிக்க நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர் தொடர்ந்து ஒளிந்து திரியாது. அந்த ஊராக்கள் தெரியும் யார் யார் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். போதை வஸ்து வியாபாரம் செய்பவரும் அந்த ஊராக்கள் தெரியும். ஆனால் என்ன நடந்திருக்கு? ஊராக்கள் அல்லது அந்த கிராமத்து மக்கள் அவருக்கு பயத்தில் இருக்கிறார்கள். சொல்வதற்கு பயம், அவருடன் மோதுவதற்கு பயம். ஆகவே பயம், அச்சத்தினால் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றோம். அந்த மோசடிக்காரர்கள், அந்த போதை வஸ்து வியாபாரிகள் நாங்கள் அந்த போதை வஸ்து வியாபாரிகளுக்கு பயப்பட வேண்டும். பயப்பட வேண்டியது
போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிறார். மக்கள் பாதுகாப்பு கமிட்டியோடு அதில் நாங்கள் கதைப்போம். எமது அதிகாரிகள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் இது நடக்கின்றது. நாங்கள் முழு நாடுகளுமே ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக ஒன்றாக பிணைந்து இந்த அச்சுறுத்தலை தோற்கடிப்போம் என்ற உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தால் இதை தோற்கடிக்க முடியும். நீங்கள் அதற்காக தயாராக வேண்டும். எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகள் அவர்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு இரையாகினாலும் அவர்கள் எமது பிள்ளைகள். அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். கிராமத்திலே அவரை அழைப்பது சில நேரம் குடுகாரர், கிராமத்திலே சொல்வது அவர் ஒரு அபராதம் செய்வார், மோசடியானவர் என்று கூறுவார்கள், வீணான ஒரு நபர் என்று கூறுவார்கள். ஆனால் அவரும் எமது ஒரு பிள்ளை. நாங்கள் தோல்வி காட்டினோம் இருக்கின்றோம். அவரை அதிலிருந்து மீட்டு ஆகவே நாங்கள் அந்த இளைஞரை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, அவரை மீட்டெடுக்க தோல்வி கண்ட நாங்களும் தோல்வியானவர்கள். நமது பிள்ளையை அதிலிருந்து மீட்டெடுக்க இல்லாமல் போனால் பெற்றோருக்கும் அதில் அதில் மீட்டெடுக்க இல்லாமல் போனால் அந்த போலீசாருக்கும் அதை பொறுப்பிருக்கிறது. நாட்டை இதிலிருந்து மீட்டெடுக்க இல்லாவிட்டால் எமக்கும் அதை பொறுப்பிருக்கிறது. ஆகவே அந்த பொறுப்பிற்கு நாங்கள் பொறுப்பு கூறாத குறையினால் தான் பிள்ளைகள் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். அவர்கள் பிறக்கும் போது போதை வஸ்துக்கு அடிமையானவர் அல்ல. அவர் பிறக்கும் போது ஒரு அபராதத்தை செயல்படுத்துவர் அல்ல. ஆகவே ஒரு நாடு என்ற அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்க எங்களுக்கு முடியுமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாடு என்ற அடிப்படையிலே அவருக்கு மீட்டெடுக்க நாங்கள் தோல்வி கண்டிருக்கிறோம். ஆகவே லட்சக்கணக்கான இளம் ஜோதிகள் இதற்கு இரையாக இருக்கிறார்கள். அண்மையிலே கண்டெடுக்கப்பட்ட தகவலின்படி பாடசாலை மாணவ மாணவிகளும் இதில் இரையாக இருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்களில் மாணவ மாணவிகள் இதுக்கு இரையாக அரசு துறையில் சில நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்கள் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். எல்லா மூளை முடுக்கு எங்கும் இந்த அச்சுறுத்தல் பரவி இருக்கின்றது. ஆகவே அதற்கு இரையாகிய நபர்களை மட்டுமல்ல பொறுப்பு, அவர் அந்த நபரின் மட்டுமல்ல தவறு. பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்பு கூறாததும் இதில் ஒரு தவறு. அது ஒரு வரலாறாக இருக்கும். சில காலங்களிலே ஒரு சில கிராமங்களில் நகரங்களிலே தான் இந்த அச்சுறுத்தல் இருந்தது. சுற்றுலாத்துறையை மையமாக கொண்ட நகரங்களிலே தான் சில வருடங்களுக்கு முன்பு, சில தசாப்தங்களுக்கு முன்பு இந்த போதை வஸ்து அச்சுறுத்தல் இது அனைத்து பாகங்களுக்கும் என்று பரவி இருக்கின்றது. ஒவ்வொரு கிராம மட்டத்திலும் மூளை முடுக்கைக்கும் பரவி இருக்கின்றது. இந்த அச்சுறுத்தலுடன் பல்வேறு ஆயுத பாணிகள் இதில் தொடர்பு இருக்கின்றார்கள். அவர்கள் பெரிய அளவு பணத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆயுதங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராணுவத்தில் இருக்கும் ஆயுதங்கள் அவர்களுடைய கையில் இருக்கின்றன. ஆகவே அந்த போதை வஸ்து வியாபாரம் கையில் இருக்கின்ற அதிகாரங்கள் ஆயுதங்கள் இருக்கின்றது. வாழ்க்கை தொடர்பான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இளைஞர்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒரு இரவில் அபிவிருத்தி அடைந்ததல்ல. சில தசாப்தங்களாக இது படிப்படியாக அதிகாரிகள் நித்திரை தூங்கியிருந்தார்கள். சிலர் அவர்களுடன் சேர்ந்திருந்தார்கள்.
விடயங்களிலும் பெருமையாக இது இன்றைக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அந்த பொறுப்பை சரியாக ஆற்றாதல் விளைவுதான் அந்த பிள்ளைகள். ஆகவே நாங்கள் எவ்வளவு சுற்றி வளைத்தாலும் அந்த பிள்ளைகளை மட்டும் கைது செய்ததால் இதை முற்று முழுதாக அகற்றுவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். இந்த வியாபாரத்திலே மேல்மட்டத்தில் இருப்பவர்களை விநியோகிப்பிலே நாங்கள் தோற்கடிக்கிறோம். கிராமட்டத்திற்கு விநியோகிப்பதை நாங்கள் தடை செய்ய வேண்டும். அதற்கு அரசு துறையில் இருக்கும் நாங்கள் கொடுக்க தயார். ஆனால் அந்த பிள்ளை நாங்கள் மீட்டெடுப்போம். நாங்கள் சிறைச்சாலைகளுக்கு போகும்போது 18 வயது 20 வயது 25 வயது நகர்ப்புறங்களிலே பாடும் அவர்கள் சிறப்பான வாழ்க்கையை பெற்றுள்ளனர். ஆகவே நமக்கு இருப்பது இந்த போதை வசத்தை துடைப்பதற்கு மட்டுமல்ல, அந்த போதை வசத்துக்கு அடிமையான பிள்ளைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கிறோம். ஆகவே புனர்வாழ்வளிக்கும் நிலையங்கள் பலவற்றை நாங்கள் அமைக்கின்றோம். உங்களது பிள்ளைகளுக்கு அந்த இடங்களில் ஒப்படையுங்கள். போதை வசத்துக்கு அடிமையான பிள்ளையை ஒப்படையுங்கள். மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த பிள்ளையை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். தொழிற்பயிற்சியை வழங்குவோம். கிராமத்திற்கு பகுதிக்கு வீட்டுக்கு ஒரு பிரயோசனமான பிள்ளையை உருவாக்குகிறோம். ஆகவே நாங்கள் பல்வேறு புனர்வாழ்வு நிலையங்களை அமைக்க எதிர்பார்க்கிறோம். அதற்கு பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களை நாங்கள் நியமிக்கிறோம். அந்த அடிமையான பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை நாங்கள் ஆகவே நாங்கள் உங்களிடம் கேட்டு நிற்பது, இந்த அச்சுறுத்தலுக்கு உங்களது பிள்ளை இரையாகும் வரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்கள் கதவுகளையும் இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது. ஆகவே கதவை மூடிக்கொண்டிருப்பதால் இந்த கதவை உடைத்துக் கொண்டு உங்கள் வீட்டு உள்ளுக்கு வரும் இந்த போதை பெற்றோர்கள் எவ்வளவு பாதுகாப்பு அளித்தாலும் பிரயோசனம். சமூகத்திலே இந்த அச்சுறுத்தல் இருக்குமானால் பெற்றோர்கள் எவ்வளவு பதவியிலே இருந்தாலும் பிரயோசனம். பிள்ளைகள் இந்த அச்சுறுத்தலில் அடிமைகளாக இருந்தால் ஆகவே இதை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்யும்? சமூகத்திலே இதை நாங்கள் தோற்கடிக்கிறோம். நான் உங்களை அழைக்கின்றேன். அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இதற்கு முற்றுமுழுதான தலைமைத்துவத்தை வழங்குவோம். எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் எந்த ஒரு பயமுறுத்தலுக்கும் அடிபணியாமல் இந்த பாதாள உலக கோஷ்டிகள், இந்த போதை வஸ்து வியாபாரிகள் நாங்கள் எமது நாட்டில் இருந்து முற்றாகவே அகற்றி விடுவோம் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்திலே வழங்குகிறேன். இந்த அச்சுறுத்தல் எமது நாட்டையே முற்றுமுழுதாக அவிழ்த்த முடியுமான ஒரு விடயம். எங்களுக்கு தேவை ஒரு சிறப்பான நாடு. எமது நாட்டிலே சிங்கள, தமிழ், முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு நாடு தேவை. பல தசாப்தங்களாக நாங்கள் யுத்தம் செய்தோம். பல தசாப்தங்களாக நாங்கள் சந்தேகத்தால் இருந்தோம். என்ன எங்களுக்கு மிஞ்சியது? யுத்தம் இருந்த, முருகனிலே இருந்த, வடக்கில் தெற்கில் பிள்ளைகள் அழிந்தன எமது பெற்றோர்கள் என்னது இறுதியான பெருமை. பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள், வீடுகள் இல்லாத குடும்பங்கள், கணவர் இல்லாத மனைவிமார்கள்,
இறுதியிலே மிகவும் கவலைகரமான நிலையை மிஞ்சியது. ஆகவே நமக்கு தேவை இந்த நாட்டை ஒருபோதும் இனவாத முருகநிலைக்கு போகாத தேசிய ஒற்றுமையின் அடிப்படையிலே சகோதரத்துவமாக நல்லிணக்கமாக ஒன்று சேர்ந்த ஒரு தேசியம் ஒன்று மக்கள் நாடோடு நாங்கள் அமைக்கிறோம். ஆகவே எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு இனவாதத்திற்கும் மீண்டும் தலை தூக்க நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஆனால் ஒரு சில இடங்களிலே இனவாத சம்பவங்கள் நடக்கின்றன. ஒரு புனித ஸ்தலத்தை அடிப்படையாக கொண்ட முருகன் நிலைகள் ஏற்படுகின்றன. பௌர்ணமி அன்று அந்த சில்லெடுக்கும் பௌத்த போதி அந்த புனித ஸ்தலத்தை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றனர். அந்த இடத்தில் கூட வகை வைராக்கியம் தான் காணப்படுகின்றன. ஆகவே சில நேரங்களிலே அந்த தென்பகுதியில் இருக்கும் விகாரைகளை கடந்து சில பௌத்தர்கள் இங்கே வருகின்றார்கள். அந்த வடக்கர ஸ்தலங்களை செய்வதற்கு, அந்த கழுவல்களை செய்வதற்கு. அது ஆகவே அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த மண்சிலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள். காணிக்காக அல்லது இனவாத அடிப்படையிலே. நான் புலனாய்வுத்துறை சொன்னேன். புலனாய்வுத்துறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் அங்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நபர்களுக்கு யாராவது அந்த இடத்திலே காணி இருக்கா என்று தேடி பாருங்களேன். ஆகவே அதிகாரத்தை இல்லாமல் செல்லும் இந்த இனவாத சக்திகள் சின்ன சின்ன இடங்களிலே இனவாத சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். எந்த ஒரு இனவாத செயலுக்கும் நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன். எங்களுக்கு தேவை மக்கள் சண்டை பிடிக்கும் முருகன் நிலைப்படும் நாடு அல்ல. எங்களுக்கு தேவை எல்லாமே நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு. எங்களுக்கு தேவை இன்னொருத்தரை சந்தேகமாக பார்க்கும் ஒரு நாடு. மற்றவர்களை அன்பாக நம்பிக்கையாக அவதானிக்கும் ஒரு நாடு தேவை. அதற்காக நாங்கள் எத்தனையோ வேலை திட்டங்கள் எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக எங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார பலம் இருக்க வேண்டும். அதற்காக விளையாட்டுத்துறையை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். இதே போன்ற இலக்கியம், சினிமா துறை, நாடகத்துறை போன்ற இந்த இலக்கியத்துறை இந்த யாழ்ப்பாண பகுதியில் நாங்கள் வளர்க்க வேண்டும். மற்றவரை பகையோடு பார்க்கும் அந்த மனநிலையை நாங்கள் இல்லாத வைக்க வேண்டும். மற்றவர் தொடர்பாக அன்பு செலுத்தும் ஒரு நபரை நாங்கள் உருவாக்க வேண்டும். மக்களுக்கு தேவையானதான். எனக்கு தெரியும், இங்கிருக்கும் இந்த வடக்கில் வாழும் கணிசமான மக்கள் முதலாவது தடவையாக இருக்கலாம் சில நேரம் இன்றைக்கு சந்தித்தது. ஆனால் எங்களை நம்பி இருக்கின்றார்கள், நம்பி வந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். நான் ஒரு உறுதியை வழங்குகிறேன். நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை ஒரு போதும் நாங்கள் அதை இடைநிறுத்த மாட்டோம் என்று அரசாங்கத்தை நம்பினீர்கள். முன்பு காலத்திலே இந்த வடமாகாணம் எப்படி இந்த நாளும் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் செயல்பட்டார். என்ன கருத்து இந்த வடமாகாணத்தில் இருந்தது? என் பகுதியிலே ஒரு சிங்கள அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே வடமாகாணத்திற்கு எங்களுக்கு தமிழ் அரசாங்கம் ஒன்று தேவை என்று கூறினார். என்
இப்போதைய இருக்கும் அரசாங்கம் நீங்கள் விளக்கவில்லை, நீங்கள் உணரவில்லை உங்களது அரசாங்கம் என்று. நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். தென்பகுதியில் இருந்த அரசாங்கங்களுக்கு, தென்பகுதி மக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கவில்லை அந்த மக்களுடைய அரசாங்கம் என்று. வடக்குக்கு மட்டுமல்ல தென்பகுதிக்கும் அவை அரசாங்கங்கள் அல்ல. ஒரு சில குடும்பங்களின் தேவைக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள், தமது நண்பர்களுக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள், தமது உறவினர் உற்றாருக்கு தேவையான அரசாங்கம், அவைதான் இலங்கை வரலாற்று முழுவதும் அமைத்த அரசாங்கம். இலங்கையிலே முதல் தடவையாக மக்களுடைய ஆட்சி ஒன்று வளர்ந்திருக்கின்றது. மக்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய அரசாங்கம் என்று. தென்பகுதி மக்களும் அப்படித்தான். ஆகவே முதல் தடவையாக வடக்கு தெற்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களுடைய மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. அதுதான் மிக முக்கியமான திருப்பு முனை. சந்தேகத்தோடு எங்களுக்கு எதிர்ப்பு பகை முரண்பாடு காரணமாக எங்களுக்கு முன்னுக்கு செல்ல வேண்டுமானால் நம்பிக்கை இருக்க வேண்டும். எனக்கு தெரியும் நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள். ஆகவே எங்களுக்கு புதிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இலங்கையின் முதல் தடவையாக அனைத்து மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்ட ஒரு அரசாங்கம். அதுதான் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் அடித்தளம். அந்த அடித்தளத்தை வைத்து நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்போம். நாங்கள் இந்த மக்களுடைய அந்த உறுதியை நாங்கள் நிலைநாட்டுவோம். சிங்களமா தமிழா முஸ்லிமான வேறுபாடு இல்லாமல், காசு இருக்கா இல்லையா என்று பார்க்காமல், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சட்டம் சரியாக இயக்கும் ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புவோம். அவை தேவை இந்த நாட்டை கட்டியெழுப்போம். இந்த சட்டத்துறையை நியாயமான முறையில் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். அதே போன்று இந்த தேசிய ஒற்றுமையின் அடித்தளத்தின் அடிப்படையில் எமது பொருளாதாரத்திற்கு நாங்கள் ஒரு அடித்தளத்தை கூட வேண்டும். எமது நாடு விரியாக வருகின்றது. 2025ஆம் ஆண்டு இலங்கை வரலாற்றிலே அனைத்து பொருளாதார தரவுகளும் சிறப்பான தரவுகளாக இருந்த வருடம் தான் 2025ஆம் ஆண்டு வருடம் என்பது. அதிகூடிய வருமானம் ஈட்டிய வருடம், மிகவும் குறுகிய வரவு செலவு பற்றாக்குறை இருந்த வருடம், மிக கூடிய சுற்றுலா பயணிகள் வந்த வருடம், எல்லா அந்த வெளிநாட்டு ஊழியர்களும் காசு அனுப்பிய வருடம், மேலதிகமாக காசு அனுப்பிய வருடம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அதிகூடிய வருமானத்தை ஈட்டிய வருடம், அதிகூடிய அளவிலே கடன் செலுத்திய வருடம். பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னோக்கி செல்கிறோம். பொருளாதாரம் எந்த அளவு வளர்ந்தாலும் பிரயோசனம் இல்லை. அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் மக்களுக்கு வந்து சேரும். பொருளாதார தரவுகளால் மட்டும் கீழ்மட்டம் வரை இதை செல்ல வேண்டும். நாங்கள் அதற்காக இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வீடுகளை அடிக்கல் நாட்டி இந்த வருடத்திலேயே நிறைவு செய்வதற்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று இதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உறுதியாக ஒரு அரசு துறை தேவை. பல வருடங்களுக்கு பின்பு அரசு துறைக்கு 75,000 பேர் இணைத்துக் கொள்வதற்கு முடிவு செய்திருக்கிறோம்.
செயல்படும் போலீசார் போலீஸ் துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கு போனால் அந்த முறைப்பாடு தமிழ் மொழியிலே செய்யக்கூடிய நபர்கள் இருக்க வேண்டும். போலீஸ் துறையிலே அவ்வாறான ஒரு முறைப்பாடு இருக்கின்றது. ஆகவே போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராகிறோம். முப்படைகளுக்கும் நபர்களை இணைத்துக் கொள்ள நாங்கள் முடிவெடுக்கிறோம். அவற்றுக்கு உங்களது பிள்ளைகளை அனுப்புங்கள். எங்களுக்கு தேவை அனைத்து மொழிகளிலும் செயல்படக்கூடிய நபர்கள். நமக்கு தேவை எல்லா மொழிகளிலும் சிறப்பான ஒரு முப்படை. அப்பத்தான் எல்லாருக்கும் ஒரு சமன் நாடு. ஆகவே பொருளாதாரம் கீழ்மட்டம் வரையும் கடன் பெறும். இந்த சூறாவளியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்து வருகிறோம். எங்களுக்கு தேவை அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் கீழ்மட்டம் வரையும் கடந்து வரணும். நாங்கள் நினைக்கிறோம் நமது நாட்டிலே வறுமையை ஒழித்து கட்டும் அரசாங்கமாக எங்களது அரசாங்கம் திகழும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். எந்த ஒரு குடும்பமும் ஒரு வீடு இல்லாமல், ஒரு வருமான வழி இல்லாமல், பிள்ளைகளுக்கு கல்வி இல்லாமல், ஒரு நல்ல சுகாதாரத்துறை இல்லாமல், ஒரு உள ரீதியான நிம்மதி இல்லாமல் எந்த ஒரு குடும்பமும் இந்த நாட்டிலே வாழக்கூடாது. அதற்கு சில காலங்கள் கடக்கலாம். ஆனால் எங்களது எதிர்பார்ப்பு எமது நாட்டில் அனைத்து பெற்றோர்களுக்கும் நனையாமல் இருக்க ஒரு வீடு, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல சுகாதாரத்துறை, நல்ல வருமான வழி, உள ரீதியாக ஒரு நிம்மதியான நபர்களை பிரஜைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். சிரிப்பு புன்சிரிப்பு உள்ள போங்களை நாங்கள் காணலாம். அப்போதுதான் சந்தோஷமாக இருக்கும் நபர்கள் நாங்கள் சந்திப்போம். அப்போதுதான் கவலை இல்லாத மனிதர்கள் சந்திப்போம். அவ்வாறான ஒரு நாட்டை கட்டியிருக்கும் தேவை நமக்கு இருக்கு. ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். நாங்கள் மிகவும் உறுதியாக இந்த நாட்டை கட்டியெழுப்பும் அந்த செயல்பாட்டுடன் ஒன்றிணைவோம். இதில் மிகப்பெரிய பங்கு எமது அரசு அதிகாரிகளுக்கு இங்கு இருக்கின்றார்கள். கிராம சேவை உத்தியோகத்தர், பொருளாதார அந்த டிஓமார்கள், அதே போன்று சமுர்த்தி உத்தியோகத்தர், கிராம மட்டத்திலே பணிபுரியும் நபர்கள் இருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த கிராமத்தை கட்டியெழுப்பதற்காக பெருமளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம். அவற்றை சரியான முறையில் பயன்படுத்த முடிவது நீங்கள் சரியாக கடந்த வருடத்திலே யாழ்ப்பாண வீதிகளை புனரமைப்பதற்கு நாங்கள் ஒதுக்கினோம் 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். பெரிய ஒரு நிதியை நாங்கள் இந்த வடமாகாணத்திலே பாதைகள் புனரமைப்பதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். ஆனால் கொஞ்சம் மீதியாக திரும்ப அரசாங்கத்துக்கு போனது. ஆகவே நிதியை செலவழிக்காமல் திரும்ப அனுப்பாமல் அந்த கிராமத்தின் அபிவிருத்தியை நீங்கள் செயல்படுத்துவதற்காக செயல்படுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் நமது இந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை வேகமாக எங்களுக்கு உயர்த்த முடியும். நிறைய வேலைகள் பணிகள் எங்களுக்கு இருக்கின்றன. இந்த அனைத்து பணிகளுக்குள்ளும் இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை தோற்கடிப்பது பிரதானமான ஒரு பணியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதார உலக கோஷ்டிகள் ஆயுதம் ஏற்றிருக்கின்றார்கள், அவரை ஒழித்து கட்ட வேண்டும். இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும்.
இந்த அச்சுறுத்தலில் இருந்து எமது கிராமம், நகரம், அந்த பகுதி, நாடு அனைத்தையும் நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். இந்த அனைத்து காரியங்களையும் செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு විශ්වවිද්‍යාලයේ පිටකයේ කඩයුතු කරන ජනාධිපතිතුමා වෙත යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ජනතාවගේ උපහාරය සංකේත என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என நாங்கள் கூறி இந்த நேரத்தில் ஊருக்கு நெரிசலை பாருங்க. சரியான வாகன நெரிசல், சரியா எல்லாரும் மம்பிட்டோம். பாருங்க அவ்வளோ போலீஸார், விமானப்படையினர், எல்லாரும் கடல் படையினர் எல்லாரும் வந்திருக்கிறோம். சரியான வாகன நெரிசல் ஆயிட்டு ப்ரௌன் ரோட்ல. நாங்கள் இதிலேருந்து வெளியேற உண்மையில் சரியான டிராஃபிக் ஆகிட்டு உள்ள சொல்லியான என்னென்னா தொடங்கி முடிகிறதுக்குள்ளேயே இவங்களோட அதிகாரிகள்கிட்ட வாகனங்கள் எடுத்ததால் இவ்வளவு சர நெரிசல் சொல்லலாம். அதேமாதிரி இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு போதை வசத்துக்கு எதிராக தன் அங்குரார்ப்பணம் செஞ்சிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள். பார்த்திங்கன்னா எல்லாரும் நிறைய மக்கள் வந்துருந்துச்சுன்னா நான் காணொலி எடுக்கிறதான் வந்தேன். உண்மையிலேயே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். முப்படைகளுக்கும் வந்து இளைஞர்கள் எடுக்க போகிறார்களாம், தமிழ் இளைஞர்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து சொல்லி கேட்டிருப்பீங்க. நான் இப்படியே வந்து விடைபெறுகிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் மூமெல்லாம் வந்தீங்கன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்ன ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்.